ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னென்னா, கஸ்டமர் வந்து வீ நெக் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 2 சைடு பார்டர் வந்திருக்கு ப்ளவுஸோட. நான் சைடில் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த பீஸ் வந்து சாரியில் வந்த கிளாத்து. அவங்க வந்து டிசைன் தைக்கிற ஐடியா இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக ப்ளவுஸ் அளவு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வீ நெக்கு கேட்டாங்க. அவங்களே ஒரு டிசைன் காட்டி வீ நெக்கில் கீழே வந்து பொட்லி பபிள்ஸ் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி கஸ்டமரே எனக்கு சொன்ன டிசைன் தான். நானாக வந்து எதுவும் ஸ்டிச் பண்ணல. அவங்க சொன்ன டிசைனில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து வீ நெக் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஃபேன்சியாக போடுறவங்க, அந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கட்டுறவங்க, கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நெக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னோட கஸ்டமர் தான், ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க. போட் நெக் ஸ்டிச் பண்ணுவாங்க, அப்புறம் பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸ் டிசைன்ஸ் கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லா விதமான ப்ளவுஸும் வந்து வியர் பண்ணுவாங்க. அதனால் வந்து எந்த மாடல் வந்து அவங்க என்னையும் கேட்பாங்க. பட் வந்து அவங்க அவங்களாவே சஜஷனும் கொடுப்பாங்க. எனக்கு இந்த டிசைன் கொடுப்பா, ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி டிசைனும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ்லேயே லைட்டாக பஃப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வீ நெக் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. வீ நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இல்லாமல் பேக்கில் மட்டும்தான் வீ நெக் வர்ற மாதிரியும், ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ரவுண்டு வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இது ஃபேன்சி ப்ளவுஸ் தான் இருந்தாலும், பட் வந்து நம்மளுக்கு நார்மல் வந்து பட்டி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சஸ் கட் எல்லாம் கிடையாது. வீ நெக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். வீ நெக் எப்படி கட் பண்ணால் நம்ம அவங்களோட ஆக்சுவல் அவங்க அளவில் எவ்வளோ கழுத்தின் அகலம் இருக்கோ அதே அளவு வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதே உயரம் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இந்த எந்த மெத்தடும் நான் வந்து ஃபாலோ பண்ணல. அதே அளவில் வீ நெக் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸ் பேப்பரை வந்து நான் தனியாகவும் லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியும் திருப்பலாம். பட் வந்து இது வந்து டார்க் கலர் தானே, அவ்வளோவா வந்து கேன்வாஸ் பேப்பர் வந்து வைக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ளவுஸ் லைனிங் கிளாத்லேயே வந்து கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணிட்டேன். கழுத்தின் உயரமும் அவங்களோட ப்ளவுஸில் என்ன உயரம் இருக்கோ, ரவுண்ட் நெக்குக்கு என்ன உயரம் இருக்கோ அதே நெக்கு தான் வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி கேன்வாஸ் பேப்பரை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒன் சைட் ஃபூட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஒன் சைட் ஃபூட் வந்து இப்போ வந்து நம்ம பொட்லி பட்டன்ஸ் வைப்போம், அதுக்கும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுவோம், இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து அந்த ஒன் சைட் ஃபூட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து என்னோடய மிஷினில் வந்து 3-in-1 ஃபூட்டை வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டும் லெஃப்ட்டும் சென்டரும் வர்ற மாதிரி நான் 3-in-1 ஃபூட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்மளுக்கு வேணுன்றப்ப ரைட் சைட் ஃபுட்டு வேணுன்னா ரைட் சைட் ஃபுட்டு வந்து இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பபிள்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நம்ம ப்ளவுஸோட ஓரத்தில் கட் பண்ணோம் இல்லையா கொஞ்சமாக, அந்த சாரியோட கிளாத்தை அதை வந்து சின்ன சின்னதாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நான் வந்து பபிள்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எந்த டிசைன்ஸ் வந்து இந்த பபிள்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பெருசாக வச்சிங்கன்னா ஒரே பெருசாகவே எல்லாமே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரே சைஸ்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இல்லை சின்னதாக வைக்கிறீங்கன்னா சின்னதாகவே ஒரே சைஸ்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். ஒரு பபிள் வந்து சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரே சைஸாக இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து வீ நெக் வந்து எங்கே வருதோ அதுக்கு கீழே வர்ற மாதிரி தான் இந்த வந்து பபிள்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு பீஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணல. அதனால் என்ன பண்ணேன், மறுபடியும் எடுத்து வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒன்று பக்கத்து ஒன்று இதில் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நெருக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை ஒரு கொஞ்சம் கேப் விடுற மாதிரி இருந்தாலும் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேப் விட்டிங்கன்னா ஒரு 4-5 பபிள்ஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா ப்ளவுஸோட சென்டர் பாயிண்டில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நெருக்கமாக வச்சோம், நல்லா நீட்டாகவும் இருக்குது. இது வந்து நான் எதுக்கு தைக்கிறேன்னா, இந்த பிசுறு தெரியாமல் அப்படியே மடித்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலேருந்து நம்ம போடும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும்.
ஒரு சிலருங்க வந்து கீழே மட்டும் இந்த கழுத்து கீழே மட்டும் இந்த ஃபில்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டிச் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் மேலேருந்து கீழே வரைக்கும் பேக்வர்ட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். இப்படி போடும்போது நம்மளுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வீ நெக்கு வந்து நான் அயன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து அப்படியே அயன் பண்ணி வச்சாலும் நம்ம அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை தண்ணியில் போட்டால் கூட அந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு செப்ரேட் ஆகாமல் அந்த கிளாத்லேயே மெர்ஜாக இருக்கும். அதுக்காக நான் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் மேலேயே. நீங்களே இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாள் வந்து ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். தண்ணியில் போடும்போது அந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து செப்ரேட் ஆகிடும். அது அப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து கொஞ்சம் அங்கங்கே உலாவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நீட்டாக அந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கும். சென்டர் பாயிண்ட் பார்த்து அந்த பபிள்ஸ் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக அந்த டிசைன் வந்து எங்கே வரணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டாக உக்காந்துக்கும். அதனால் இந்த பின் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர் மேலே இல்லாமல் கேன்வாஸ் ஒட்டியே ஒரு தையல் போடுறேன். கேன்வாஸ் பேப்பர் மேலே போடாமல் கேன்வாஸ் பேப்பருக்கு ஒட்டியே இருக்கிற கிளாத்தில் நான் வந்து தையல் போடுறேன். கரெக்டாக நீங்களும் அதே மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வீ நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிடுறேன். இந்த பின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா துணி எதுவும் விலகாமல் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்பிட்டு நீங்கள் அந்த லைனிங் கிளாத் மேலே நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க தையல் ஒழுங்காக விழுந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி லைனிங் கிளாத் மேலே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. மெயின் ப்ளவுஸ் கிளாத் மேலே போடாமல் லைனிங் கிளாத் மேலே வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் பேப்பரை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது அழுத்து பிடிச்சி நம்ம தையல் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிஃபாக உக்காந்துக்கும். நல்லா எடுத்து விட்டு அந்த கார்னரெல்லாம் எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீட்டாக போட்டாவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடு வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ ரொம்ப நாளாக வீடியோ ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இல்லையா, வாய்ஸ் ஓவர் கொடுத்தா உங்களுக்கு புரியும். கண்ணில் பாதி புரியும், உங்களுக்கு சொல்கிறதுனால பாதி புரியும் அப்படின்றது என்னோடய தாட்டு. அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதனால உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு என்னோடய ஸ்டிச்சிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீட்டாக இருக்கா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிக்கணுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே எல்லாமே கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதது நம்மளுக்கு தெரியும். அதனால் நாம் வந்து நம்மளோட டேலண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஏதாவது ஸ்டிச்சிங் மெத்தடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமா, இல்லை நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸில் டிசைன்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களோட ஆப்ஷன் தான், உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல் ப்ளவுஸோட லென்த்து வந்து க்ளீனாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு பின்னாடி வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான்.
நான் ஸ்டிச் பண்ணுற சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட உங்களுக்கு விட்டு வைக்காமல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நிறைய டிசைன்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து குயிக்காக நான் போட்ட பின்னால் உடனே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு மட்டும் பஃப் லைட்டாக வைக்க போகிறேன். ஆஃப் ஸ்லீவ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆஃப் ஸ்லீவ்லே நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் பஃப் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பஃப் ஸ்லீவோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ காட்டல. நெக்கு மட்டும் காட்டியிருக்கேன். இந்த நெக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், நம்மளோட விருப்பம், நம்மளோட கஸ்டமரோட விருப்பம் தான் நம்ம டிசைன் பண்ணுறது. என்னோடய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டாங்க. எந்த ஒரு லேஸும் இல்லாமல், எந்த ஒரு நாட்டும் இல்லாமல் ஃபேன்சியாக இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே கேட்டாங்க. நான் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், உங்கள் கஸ்டமரோட விருப்பம். உங்கள் கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்மளோட கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து அவங்க வேர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பஃப் கொடுத்துருக்கேன். பார்டர் இருந்தது வந்து ஸ்லீவுக்கு மட்டும் பார்டர் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.